ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பட்டு பாவாடை சட்டை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தில் தான் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபேப்ரிக் அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம லைனிங் கிளாத்தும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்த்து வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா நான் மெயின் ஃபேப்ரிக்கை ராங் சைடாக தான் வச்சுருக்கேன். நம்ம டர்ன் பண்ண போகிறதில்ல, அப்படியே ஜாயின் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஓரம் ஃபுல்லாகவே நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே நம்ம லைனிங் கிளாத்தில் தான் கரெக்டான அளவு கட் பண்ணுவோம். மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி அதிகமாக தான் கட் பண்ணிப்போம். ஏன்னா அதே அளவில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வராமல் இருக்கலாம். அதுக்காக இப்போ நம்ம நெக்குக்கு பேட்ச் ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். எடுத்து டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக்கோட ஹைட்டு விட்த்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கலாம். நான் இப்போ 2 இன்ச் விட்த் எடுத்திருக்கேன். நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் எடுக்கிறேன். இப்போ இந்த அளவில் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 2 இன்ச் விட்த்து 3.5 இன்ச் அளவு ஹைட்டு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நமக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக் நம்ம எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் கீழேருந்து மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் எடுத்துகிட்டு அதுலேருந்து கீழ் பக்கமாக சரிவாக லைன் கொடுத்து வி ஷேப்பில் நான் நெக் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்குக்காக சைடில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கோங்க. நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைன் போட்டுட்டு இனி மீதி எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேட்ச் ஒர்க்குக்கு தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். மீதி எல்லாத்தையுமே அந்த நெக் அளவில் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இன்னொரு பக்கமும் அதே நெக் நமக்கு வேணும். அதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மார்க் இந்த சைடு நமக்கு தெரியும். தெரிகிற இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா விட்த்தும் ஹைட்டும் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. நீட்டாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 சைடுமே நெக் தெரிகிற மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் நாச் போட்டு வச்சுக்கோங்க. போட்டாச்சு. இனி நம்ம இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிளாத் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஸ்கர்ட்டுக்குள்ளே கிளாத் இருக்கும்ல, மீதி கிளாத் அதை எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே வச்சு நம்ம அப்படியே அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தெரியும்ல அந்த பேப்பர் கேன்வாஸில் அந்த க்ளூ மாதிரி இருக்கும். அந்த பக்கம் கீழ் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நான் அந்த கிளாத்தில் அப்படியே அயன் பண்ணி எடுத்துட்டேன். அயன் பண்ணாமல் கூட நம்ம அப்படியே கூட வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அயன் பண்ணிவிட்டேன். அயன் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு மேலே வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த நெக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டு கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே ஒரு ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேல் பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத நம்மளோட பேப்பர் கேன்வாஸ் அளவுக்கே நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி அதை நம்மளோட நெக் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் நெக்கு அதோட சென்டர் பாயிண்ட்டும் நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு அது 2 சென்டர் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ராங் சைடாக வச்சு நம்ம நல்ல பக்கமாக டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்கில் அந்த லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனுக்கு மேலேயும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்தாச்சு. இனி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு
உள் பக்கமா வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இனி அந்த கரெக்டா அந்த எட்ஜ் பக்கம்லாம் லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டா வரும். அதுக்காக கட் பண்ணியாச்சு. இனி அப்படியே நல்ல பக்கமா இந்த பீஸை வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து மேல் பக்கமா ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நெக்கோட ஓரத்தில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து நெக்கோட வெளிப்பக்கமா அந்த வெளிப்பக்கம் எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம நெக் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பேக்கில் வந்து நமக்கு வந்து ஓப்பன் வரும்ல, அதுக்காக அது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நெக்கும் கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சு விட்டு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு ஹைட்டில் நான் வந்து மார்க் பண்ணுறேன் நெக்குக்கு. மார்க் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நெக்கில் வந்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் எடுக்கிறேன். அந்த ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வேணும்ல நமக்கு, ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா 1.25 இன்ச் நமக்கு வந்து கரெக்டான அளவாக இருக்கும். அதில் வந்து நம்ம 1/4 இன்ச் ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு 2 இன்ச் கரெக்டாக வரும். அந்த 1.25 இன்ச் அளவில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற அந்த அளவு. ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம அதே இடத்துல ஸ்டிச் பண்ணுறதுனால நான் 2 இன்ச் எடுத்திருப்பேன். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து 1.25 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் 1/4 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி பேக் சைடு நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதையும் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்குக்கு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நெக் வந்து நம்ம டர்ன் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால மெயின் ஃபேப்ரிக், அதாவது நல்ல பக்கமாக இருக்கிறதுக்கு மேலே நம்மளோட லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்ல பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட லைனிங் கிளாத்தை பேக் சைடாக நம்ம வந்து டர்ன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதை வந்து லைனிங் கிளாத் அளவுலேயே கட் பண்ணிவிட்டு லைட்டாக நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அந்த டர்னிங் கரெக்டாக வரதுக்காக. இனி அப்படியே லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். அந்த லைனிங் கிளாத் வந்து உள் பக்கமாக டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைனிங் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணோம்னா இன்னுமே நீட்டாக நமக்கு அது வந்து டர்ன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க மெயின் ஃபேப்ரிக். அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி மேல் பக்கம் வந்து ஷோல்டர் பக்கம் எக்ஸஸாக இருக்கும்ல, அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துங்க. 2லையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் அடுத்து பேக் சைடு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மெத்தட் கிடையாது. நம்ம அந்த ஸ்டிச் பண்ண எந்த ஒரு கிளாத்துமே வெளியில் தெரியாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் இதில் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் பின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வந்து கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு நல்ல பக்கமும் வர்ற மாதிரி இருக்கணும். லைனிங்கும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து நெக் அதாவது ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அதோட ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியே தெரியாது. ரொம்பவே நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுக்கும்போது உள்பக்கம் வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்து வரணும். அதே மாதிரி லைனிங்கும் சேர்ந்து வர மாதிரி கிளாத்தை வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
மேல் பக்கம் நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க ஷோல்டர் ஜாயினிங்லேயும். ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 பக்கமுமே நம்ம இப்போ வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பேக் சைடு தான். பேக் சைடில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து இனி ஓரம் எல்லாமே அடிக்கணும். நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங் கிளாத் அளவுக்கு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அதுக்காக. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் நம்மளோட லைனிங் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங் கிளாத் அளவுலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீசஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, பேக் சைடில் வந்து நம்ம வந்து ஹூக் வைக்கணும். இந்த ஹூக் வைக்கிற கிளாத் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இதோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவு விட்த்தில் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹூக் வைக்கிறது. அதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்ல பக்கத்துலேருந்து நம்ம வந்து ராங் சைடாக ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. மேல் பக்கம் மட்டும் ஃபோல்டு பண்ணால் போதும். கீழ்ப்பக்கம் வந்து வெட்டு பகுதி தான் இருக்குது. அதனால கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஃபோல்டு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். எதுக்கு இந்த ஓரத்தில் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது அந்த லைனிங் ஃபுல்லாகவே உள் பக்கமாக நமக்கு வந்துடும், வெளிப்பக்கமாக தெரியாது. அதுக்காக இனி அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணுறோம். நீட்டாக இருக்குது பாருங்கள். இனி இன்னொரு பக்கம், அதாவது அந்த லைனிங்கோட இன்னொரு பக்கத்தில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே கரெக்டாக அட்டாச் ஆகிடும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழ்ப்பக்கம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து ஹூக் வைக்கிறது நம்ம வந்து அதாவது ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து வி போர்ஷன் வைப்போம்ல, அது வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைனிங் கிளாத்தும் எடுக்கணும், மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கணும். அது ரெண்டுமே ஒரே அளவில் வர மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச் அளவு வித்தில் கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு மேல் பக்கம் மட்டும் நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு ராங் சைட்லேருந்து ரைட் சைடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த கிளாத்தை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இனி நம்ம வந்து வி ஹூக் வந்து கீழ்ப்பக்கம் அந்த எட்ஜில் ஒன்று இருக்கணும். எட்ஜ் மீன்ஸ் அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே, கீழே நம்ம இனி வந்து ஜாயின் பண்ணுவோம் கிளாத்து. அதனால கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வந்து இருக்கணும். அதே மாதிரி மேல் பக்கம் அந்த எண்டில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் சென்டரில் ஒன்று கொடுத்துட்டு அதோட கேப்லலாம் ஒன்று கொடுத்துக்கோங்க. டோட்டலாக ஒரு 5 வி போர்ஷன் வர மாதிரி வச்சுக்கோங்க. கீழ்ப்பக்கம் எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாகவே வி போர்ஷன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்திருப்போம். 2.5 இன்ச் அளவில் எடுத்திருப்போம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி.
இப்போ நம்ம வந்து வி போர்ஷன் பேக் சைடில் வந்து ஹூக் வி போர்ஷன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளோட அதாவது டாப் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்மளோட லைனிங்கை வந்து அதோட ராங் சைடாக வச்சுக்கோங்க. ராங் சைடாக வச்சு ஃபஸ்ட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து மேல் பக்கம் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இனி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து விட்டுருப்போம். அந்த கிளாத்லேருந்தும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி ரெண்டுக்குமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் தான் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்தை எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கூடுதலாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த அளவு கரெக்டாக எடுக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கூடுதலாக எடுக்கணும். நான் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு டோட்டலாக ஒரு 3 இன்ச் தான் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு கூடுதலாக எடுத்து மொத்தம் 4 இன்ச்சாக நான் வந்து எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்து இந்த சைடு 4 இன்ச் அந்த சைடு 4 இன்ச்சும் போது 8 இன்ச்சுக்கு தான் நான் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து வைக்க போகிறேன். அதே மாதிரி ரெண்டுலேயுமே நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வைக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம நார்மலான ஸ்லீவில் எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும். அப்போ நமக்கு வந்து கரெக்டாக வரும். இனி நம்ம வந்து சுருக்கம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்து நம்ம வச்சுட்டே வர்றோம் மேல் பக்கம். வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேல் பக்கம் ஒரு டைரக்ஷன் பார்த்து வச்சுட்டோமா, இனி வந்து கீழ்ப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைரக்ஷன் பார்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். மேல் பக்கம் வச்சதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த பஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கிக்கிட்டு நிற்கும். என்ன சொல்கிறது, நமக்கு வந்து பஃப்பாக வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி டைரக்ஷனில் பண்ணால் தான் சென்டரில் வந்து பஃப் நமக்கு அழகாக இருக்கும். இல்லைனா பஃப் வந்து பஃப்பாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வேறு மாடல். இது வேறு மாடல். அந்த மாடல்லையும் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பஃப் வேண்டாம், ரொம்ப தூக்கிட்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க அந்த மாடலில் ஸ்டிச் பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் தூக்கி நிற்கும் இந்த மாதிரி, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ஸ்லீவு. இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்கும். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ். இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு பாருங்கள். மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி அதே சேம் மாடலில் நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவ்லேயுமே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ரொம்பவே நீட்டாக நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்டு பண்ண முடியாது. நம்ம ஸ்டிச் பண்ணனால நம்ம கீழ்ப்பக்கம் வந்து பைப்பிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஸ்கர்ட்டு கிளாத் வந்து ஸ்ட்ரைட் பீஸாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 1.25 இன்ச் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு பீஸாகவே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ராங் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே இழுத்து எடுத்துட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல் மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி 2 ஃபோல்டு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதோட ஓரத்தில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க. ரொம்பவே நீட்டா அழகா வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லயும் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர்லயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து 2 ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பஃப் ஸ்லீவ் 2மே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி இத வந்து நம்மளோட ஷர்ட்ல அது பட்டுப்பாவாடை சட்டையில நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயினிங் சென்டரும் சேர்ந்து வர மாதிரி வச்சுட்டு சென்டர்ல இருந்தே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம எப்பவுமே கிளாத் விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்லீவை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டர் டு சென்டர் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமுமே நம்ம ஸ்லீவ் வந்து அதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். 2 பக்கமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இனி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஓரம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரம் வந்து இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஃப்ரில் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா வந்து இது வந்து பெப்ளம் டாப்பு. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து அந்த பஃப்னு அந்த ஃப்ரில் வச்சு தைக்கணும்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஓரம் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓரம் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரில்லுக்கு தேவையான கிளாத் வந்து லைனிங்கையும் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்லையும் கட் பண்ணி எடுத்திருந்தோம். இந்த லைனிங்கை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம். அந்த 3 பீஸையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு மேல் பக்கம் ஒரு படிமான தையல். ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு பீஸ் இருக்கும். அதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம 2 பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருப்போம். அந்த 2 பீஸையுமே கரெக்டாக நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 2யுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் வந்து சேர்த்து ஸ்டிச் பண்ணுறோம். கீழ்ப்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல பக்கமாக லைனிங் வச்சு ராங் சைடு வந்து வெளிப்பக்கமாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். ரைட் சைடு வச்சு டர்ன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ராங் சைடு வந்து உள் பக்கமாக போயிடும். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேல் பக்கமாக லைனிங் கிளாத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோன்னா, அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணும்போது நீட்டாக அந்த லைனிங் எல்லாமே அடிப்பக்கமாக போயிடும். வெளிப்பக்கமாக தெரியாது. அதுக்காக. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக கீழ்ப்பக்கம் தான் அந்த லைனிங்கை உள் பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக அந்த ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அதை ராங் சைடாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் எக்ஸஸாக தான் கட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே நம்மளோட லைனிங் கிளாத் அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவில் ஃப்ளீட்ஸ் வேணுமோ அந்த அளவில் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு எட்ஜை மட்டும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த எட்ஜை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எட்ஜ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டாப்பில் வச்சுக்கோங்க. ஒரு எட்ஜில் இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஃபுல்லாவே ஸ்டிச்சஸ் குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல முடிக்க போறோம். அப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா ஃப்ளீட்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு, அந்த ஃபோல்டிங்க வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாரி ஸ்டிச் பண்ணிக்குவோம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து ஃப்ரில் வந்து ஃபுல்லாவே அட்டாச் பண்ணி முடிச்சுட்டோம். இந்த மாரி தான் நம்ம வந்து பெப்ளம் டாப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவே நீட்டா நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபுல் ஸ்டிச்சிங்குமே இவ்ளோ தான். இனி நீங்க வந்து சைட்ல வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து புடிச்சு அடிச்சுக்கலாம். ரொம்பவே நீட்டா அழகா வந்துருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அதில ஸ்டோன்ஸு ஏதாச்சும் பேட்ச் ஒர்க் மாரி நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா குடுத்துக்கலாம். ரொம்பவே அழகா இருக்கும். நான் சொன்ன ப்ரொசீஜர்ல நீங்க வந்து கரெக்ட்டா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்கன்னா, நீட்டா வந்து நீங்க ஒரு பெப்ளம் பட்டு பாவாடை சட்டை வந்து ரொம்பவே அழகா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வீடியோவ ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.